எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இதோட மூணாவது மழையில வந்தீங்க, மூணாவது சாயந்தரம் வந்தோம். இதோட மூன்றாவது முறையா சிங்கப்பூர்ல இருந்து நம்ம கிட்ட அருள்வா கேட்க வந்திருக்காங்க. எப்ப இங்க சிங்கப்பூர் டு இந்தியா பிளான் பண்ணாலும் சிரமம் பார்க்காம நம்ம ஆலயத்துக்கு வந்து அம்பால தரிசனம் பண்ணிட்டு போறது இவங்களுடைய வழக்கம். எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம சாமி மாடியில் வச்சிருக்கனால இவங்க கொஞ்சம் டிராவல் பண்ணி மேலே வந்து கஷ்டமா இருக்கும். நானே சொல்லுவேன் பொறுமையா இருங்கன்னு. ஆனா சிரமம் பார்க்காம அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க எப்ப இந்தியா வந்தாலும் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணி அருள்வா கேட்டு போறது இவங்களுடைய வழக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க முதல் முறை வந்திருக்கு. இப்போ எப்படி பரவாயில்ல. ஆனால் தொழில் மாற்ற இடம் மாறி இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 6-7 மாதத்துக்குள்ளார அமைஞ்சிருச்சு, கடை அமைஞ்சிருச்சு. இப்போ அதை பற்றி தான் கேட்க வந்தோம். இவங்க முதல் முறை ஒரு தொழிலுக்காக வேண்டி அருள்வாக்கு கேட்க வந்திருக்காங்க. இப்போ சுவாமி இவங்களுடைய குலதெய்வமே சொல்லி கூப்பிட்டுச்சிருந்தாங்க. அப்படிதானே? இவங்களுடைய குலதெய்வ பேரை சொல்லி இந்த ஊர் இந்த எல்லையில இருக்குன்னு சொல்லி இவங்க சாமி பேர் சொல்லி தான் கூப்பிட்டுச்சு. இவங்க வந்தாங்க. வந்து அப்ப அருள்வா கேட்டப்ப சுவாமி என்ன சொல்லிச்சுன்னு தெரியல. பட் இப்ப முன்ன வந்ததுக்கும் இப்ப சுவாமி சொன்னது போல தொழில் அமைஞ்சிருச்சுன்னு சொல்லி இவங்களே சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு மறுபடியும் அதை கொண்டுதான் சுவாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்காங்க. இவங்க தொட்டது தொடங்கணும், வச்சது விளங்கணும். இவங்க அடியெடுத்து வச்சதெல்லாம் பேரோட புகழோட இவங்க என்னென்னைக்கும் இந்த ஊர்ல இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த நாட்டுல இருந்தாலும் இவங்க நோய் நொடி இல்லாம தீர்க்காயுசு நல்லா இருக்கணும்னு நான் மனதார அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இவங்க என்னன்னைக்கும் குடும்ப சகிதமா நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமா சொல்லும் செல்வாக்குமா வெள்ளும் வரத்தோட 100 வயசு நல்லா இருக்கணும். அம்பாளுக்கு பூஜை பண்ணின பிரசாதத்தை நான் மனதார உங்களுக்கு கொடுக்குறேன். இவங்க என்னன்னைக்கு நல்லா இருக்கும். இது வந்து உங்க வீட்டுக்கு சரவண குழந்தைங்க